ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் எப்படி வீட்டில் செய்யலான்ட்டு. ஸோ மாஸ்க் வந்து இப்போ வீட்டில் நம்ம ரெடிமேடாக பண்ணி வச்சுக்கிறது சேஃபு. ஒன்றும் இல்லை, நார்மலாக குழந்தைங்களாம் கடைக்கு போகிறதுக்கு இல்லை நம்மளே வந்து கடைக்கு போகிறோம், ஜஸ்ட் இது ஒரு சேஃபாக போட்டுக்கலாம். இது வந்து இப்போ கடையில் ரொம்ப ரேட்டில் கிடைக்குது. ஸோ நம்ம வீட்டிலே செய்யலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு புது கிளாத் இருந்தால் அதுலேருந்து ஒரு பிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பழைய கிளாத் ஏதாவது இருந்தால் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அயர்ன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ எப்படி செய்யறது பாருங்கள். நான் வந்து இப்போது நீளம் 21 சென்டிமீட்டரும் அகலம் வந்து 17.5 சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து ஒரு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற சைஸு. நீங்கள் குழந்தைங்களுக்காக இருந்தால் நீங்கள் சின்ன சைஸு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 21 சென்டிமீட்டர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அகலம் வந்து 17 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சென்டராக 3 ஃப்ளீட் வர மாதிரி நம்ம வந்து வச்சு தைச்சிடலாம். அப்போ வந்து நீங்கள் புது கிளாத்தாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த 3 ஃப்ளீட் இது போல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் புது கிளாத் எடுத்திங்கன்னா நாங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஷேப் அப்படியே நிற்கும். பழைய கிளாத்தாக இருந்தால் நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் வந்து 2 பக்கமும் வந்து ஃப்ளீட்டை தைச்சிட்டோன்னா மீது சுற்றி தைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து இந்த 3 ஃப்ளீட் வச்சு நம்ம இப்போ தைச்சிக்கலாம். குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா 2 ஃப்ளீட் கூட போதும். பெரியவங்களாக இருந்தால் 3 ஃப்ளீட்டும் வைக்கலாம், 4 ஃப்ளீட்டும் வைக்கலாம். வீட்டில் நம்ம கையிலே வந்து சிம்பிளாக அழகாக செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தைச்சிட்டு அதே போல் 2 பக்கமும் தைச்சிட்டு நம்ம கீழையும் மேலேயும் வந்து மடித்து எம்மிங் மாதிரி பண்ணிடணும். இதுக்கு வந்து நம்ம காதில் போடுறதுக்கு வந்து நாடா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெலிசா வந்து எலாஸ்டிக் நிறைய கடையில் விற்கிறாங்க. ஸோ அந்த எலாஸ்டிக் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து காதில் போட்டு அது மாட்டினா ஃபிட்டாக நிற்கிற அளவுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நாடா வச்சு ஒரு மாடல் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு மாடல் வந்து இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறது வந்து எலாஸ்டிக் வச்சு பண்ண போகிறேன். ஸோ எலாஸ்டிக் வேணுன்றவங்க எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம தைச்சிட்டோம். அதே போல் இந்த பக்கமும் வந்து அந்த 3 ஃப்ளீட் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நம்ம 2 பக்கம் ஓரம் வந்து மடித்து தைக்கணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் எப்போ போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எப்பவுமே நான் போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.